ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சிலிண்டர் இருக்கு. அந்த சிலிண்டர்ல இருந்து ஒரு 1/4 ஆஃப் ஏரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வேக்யூம் பம்ப் மூலமா. ஸோ இவ்வளவுதான் சம்ம. இப்படி ஒரு டேட்டா இருக்கும்போது இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா இல்லையான்னு பார்க்க போறோம். ஓகே, இப்ப இனிஷியலா let x amount of air present in cylinder நம்மள ஒரு கன்சிடரேஷன் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஓகே ஓகே. இப்ப 1/4 ஆஃப் இதை வந்து எடுத்துடுறாங்க. ஸோ அப்ப a1 equal to x. இனிஷியலா எவ்வளவு இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ a1 equal to x நான் எடுத்துக்கிறேன். இப்ப இதுல இருந்து 1/4 எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் a2. அப்ப x minus x by 4. 1/4 x by 4 போடும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4x minus x by 4. How much? 3x by 4. ஸோ அப்போ a2 வேல்யூ 3x by 4. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் a3. ஸோ இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் வேல்யூ இவ்வளோதான் கேஸ் இருக்கும். இதுல இருந்து 1/4 எடுக்கிறாங்க. ஸோ 3x by 4 minus x by 4. 3x by 4 minus x by 4. ஓகே, ரைட். இப்போ இதுல நம்ம சால்வ் பண்ணணும். ஆனா 1/4 ஆஃப் திஸ் பார்ட் தான் நீங்க எழுதணும். சரிங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1/4 ஆஃப் திஸ் பார்ட். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்? 1/4 ஆஃப் திஸ் பார்ட் எழுதணும். ஓகே, ஸோ நான் இப்போ இப்படி எழுதக்கூடாது. நம்ம 1/4 ஆஃப் திஸ் பார்ட் 3x by 4. அவ்வளோதான் சார். ஓகே, ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்க. இப்போ ஸோ 3x by 4 minus 3x by 16. ஸோ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 4ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 12x minus 3x by 16. So how much pa? 9x by 16. Okay, right. இப்போ இந்த 3 values வச்சு we can find out a3 எவ்வளவுப்பா? a3 எவ்வளவு கிடைச்சிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? 9x by 16. So இப்போ d equal இருந்தா then this problem is a arithmetic progression, right? So அப்ப நமக்கு தெரியும் d equal to a2 minus a1 equal to a2 minus a1. So a2 minus a1 how much ma? a2 3x by 4 minus a1 is here x. So how much? You have to take LCM. So 3x minus 4x. 3x minus 4x by 4. How much? Minus x by 4. Right? Okay. Next case. a3 minus a2. a3 minus a2. இதுவும் d தான். உங்களுக்கு தெரியலனா introduction ப்ராப்ளத்தோட பார்த்துக்கோங்க. So a3 minus a2. a3 how much? 9x by 16 minus a2 3x by 4. So have to take LCM. So 9x minus LCM graph நம்ம denominator சேமா கொண்டு வரணும். So மேலையும் numerator denominatorல 4ஆல multiply பண்ணிட்டேன். That is 12x by 4. How much? So 9x minus 12x minus 3x by 4. இப்போ பாத்தீங்களா d ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் கேஸ்ல x by 4 வருது. அடுத்த 2 numbers கம்பேர் பண்ணும்போது 3x by 4 ன்னு வருது. So அப்ப ஷுவரா d is not same. So the given d is not same. So the given problem is not an arithmetic progression. அப்படின்னு நீங்க எழுதி ப்ராப்ளமை சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். Thank you students.